விரும்புவதில்லை. இன்னைக்கு பாருங்க, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறவங்க இன்னைக்கு பரியாசம் பண்ணுகிற ஒரு உலகம் இது. ஏன்னா நீ பெரிய பசுத்தவானா, இவர் சொல்லுகிறார், இரவும் நான் உங்களை இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று கருதானே கிருபையின் அவர்கள் இடத்த ஜனங்கள் சேருகிறார்கள். சத்தியம் பேசப்படுகிற, உபதேசம் செய்யப்படுகிற சத்தியங்கள் அதுல மக்கள் இருப்பதில்லை. சிரிப்பு, கிருபை, ஆட்டம், பாட்டம். பாருங்களேன், அந்த போதகரே பனியன் போட்டு பிரசங்கம் பண்றார். பனியன் போட்டு. இது ஒரு மேடை நாகரீகம். பிற மதத்தினவர்கள் ஆலயத்துக்கு செல்லும் முதற்கு ஒரு உடை அணிந்து அணிகிறார்கள். எல்லா மதத்தவரும், இஸ்லாம் மதத்தவரும் இந்து மதத்தவரும் கூட அதற்கென்று ஒரு உடை அணிகிறார்கள். மார்வாடிகளை பாருங்களேன், காலையில செருப்பு இல்லை, ஒரு வேட்டி, ஒரு துண்டு. மிகப்பெரிய செல்வந்தர்கள். அவர்கள் தெய்வத்தை அந்த அளவு கனம் பண்றாங்க. இது இன்றைய திருச்சபையில பனியன் போட்டு, டிஷர்ட் போட்டு அதை மக்கள் விரும்புகிறார்கள். அதை கை தட்டி விசிலடிக்கிற திரும்ப சொல்லுகிறது, மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியினால் நான் 3 வருஷம் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் இதையெல்லாம் அன்றைக்கே போல் சந்தித்திருக்கிறார். இப்படிப்பட்ட உபதேசங்கள், இப்படிப்பட்ட மாறுபாடுகள் அன்றைக்கே போல் சந்தித்திருக்கிறார். எனவே சொல்லுகிறார், நான் 3 வருஷம் இரவும் பகலும். இதுக்கெல்லாம் ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ? சொல்றமே அதான் இது. என் மனம் எரியாது இருக்குமோ? இரவும் பகலும் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்தேன். இட்ஸ் a personal evangelism. It's not a collective, one to one. அவன என்று நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடைவும் பசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு, இவங்க சொல்ற கிருபை இல்லை, அவருடைய கிருபையுள்ள வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். What he preached, he practiced. திரும்பமாக இந்த 4 குறிப்புகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Be contentment, மனநிறைவோடு இருங்கள். அதை அவர் போதித்தார், அப்படி நிறைவேற்றினார். செய்தியை கேட்டவங்க புரியும். தீங்கு அனுபவிங்கள், அது கடினம். அந்த பிரசங்கத்தை யாரும் விரும்புறதில்லை. தீங்கு அனுபவி சொன்னவர் தீங்கு அனுபவித்தார். 2வது, சகித்துக் கொள்ளுங்கள் சொன்னவர் சகித்துக் கொண்டார்.